பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திருநாமத்தினாலே ஆமேன். ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ நீர் கொடுத்திருக்கின்ற இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாங்கள் எண்ணி பார்த்து இந்த ஆராதனை வேலைக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகின்றோம். உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கண்மணியைப் போல நீர் பாதுகாத்து கொண்டீர், நீர் கரம் பிடித்தீர், நீர் வழிநடத்தினீர். ஆண்டவரே, அவைகள் எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து இதோ நன்றியறிதலான உள்ளத்தோடு கூட நாங்கள் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். எம் ஆண்டவர் தாமே இந்த ஆராதனையின் வேலைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். தூய ஆவியானவரின் வழிநடத்துதலை இதோடு நாங்கள் உணர்ந்து கொள்ள எம் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, மீண்டும் ஒரு ஓய்வு நாளை இந்த காணொளியின் மூலமாய் நாம் ஆராதிக்கும்படியாய் நம்மை வழிநடத்தின ஆண்டவரை, அவருடைய வழிநடத்துதலை என்னை பார்த்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய ஆராதனைக்கு துவக்கமாகவும் ஆண்டவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தவும் 14ஆம் பாமாலையை நாம் அனைவரும் பாடுவோம். பாமாலை 14, அனாதியான கர்த்தரே தெய்வீக ஆசனத்திலே என்கின்ற 14ஆம் பாமாலை நாம் பாடுவோம். இரண்டாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக.
ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. நாம் திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகின்றோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போர் மனிதராக்கி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் எல்லா மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய பணியாளர்களில் ஒருவராக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுளுடைய அரசு சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியின் மேல் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் ஒழுங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். முதலாம் பாவறிக்கை ஜெபத்தை அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனிதருக்கு அருள் செய்த வாக்குதத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இருக்கும் தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக்கும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் யாவரும் அமருவோம். திருமறை பகுதிகள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன். என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது. என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே,
அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பாடம் லூக்கா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 44 வரை. லூக்கா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 44 வரை. பின்பு அவர் கலிலேயாவிலுள்ள கப்பர்நகும் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவருடைய வசனம் அதிகாரமுள்ளதாயிருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜெப ஆலயத்தில் அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டேன். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போய் என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே வீழ்த்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். அவருடைய கீர்த்தி சுற்றிலுமிருந்த நாடுகளில் உள்ள இடங்களிலெல்லாம் பிரசித்தமாயிற்று. பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களை பணிவிடை செய்தாள். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்களெல்லாம் தங்களுக்குள்ளே பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். பிசாசுகளும் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச வெட்டாமல் அதட்டினார். உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். திரளான ஜனங்களை அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். அந்தபடியே கலிலேயா நாட்டிலுள்ள ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்து முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். மீண்டுமாக ஆண்டவருடைய திருநாம மகிமைக்கென்று நாம் யாவரும் ஒன்றிணைந்து கீர்த்தனைகளிலிருந்து 187ஆம் பாடலை பாடுவோம். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே என்கின்ற 187ஆம் கீர்த்தனை நாம் பாடுவோம். ஜீவகாலம்
பணி செய்திடுவேன், ஜீவகாலம் முழுதும் தேவ பணி செய்திடுவேன். பூவில் கடும் போர் புரிகையில் காவும் உந்தன் கரந்தனில் வைத்து, பூவில் கடும் போர் புரிகையில் காவும் உந்தன் கரந்தனில் வைத்து, தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. உந்தன் சித்தம் நான் செய்வேன், இந்தன் சித்தம் ஒழித்திடுவேன். உந்தன் சித்தம் நான் செய்வேன், இந்தன் சித்தம் ஒழித்திடுவேன். இந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இது போகிறேன். இந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இது போகிறேன். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. ஒன்றுமில்லை நான் ஐயா உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன். ஒன்றுமில்லை நான் ஐயா உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன். அன்று சிடர் கழித்த ஆவியால் இன்றே அடியேனை நிரப்பும். அன்று சிடர் கழித்த ஆவியால் இன்றே அடியேனை நிரப்பும். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, வாழ்வளிக்கின்ற வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. இதோ உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வளிக்கிறது என்கின்ற விசுவாசத்தோடு கூட நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய சமூகத்திலே தியானிக்கின்ற திருமறையின் சத்தியங்கள் அனைத்தும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற விசுவாச இறைமக்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விற்கு பயனுள்ளதாக இருக்கவும் ஆண்டவரே, உம்முடைய திரு சமூகத்திற்கும் ஏற்புடையதாக இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரும் மீட்புறமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்புறமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். சிறப்பாக இந்த ஆண்டு மீண்டும் ஒரு ஆசிரியர் தினத்தை காணுகின்ற பாக்கியத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி படைக்கின்றேன். சிறப்பாக திருச்சபையின் சார்பிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்பானவர்களே, ஆசிரியர் திருப்பணி என்பது மிக மிக உயர்வான திருப்பணி. இந்த உலகத்திற்கு வழிகாட்டுகின்ற அல்லது இந்த உலகத்தை வழிநடத்துகின்ற ஒரு திருப்பணி, எதிர்கால சமூகத்தை உருவாக்குகின்ற ஒரு திருப்பணி, அறிவையும்
வாழ்வியலையும் இணைத்து மனுக்குலம் முழுவதற்கும் தொடர்ந்து அளித்து கொண்டே இருக்கின்ற ஒரு திருப்பணித்தான் ஆசிரியர் திருப்பணி. ஆகவே இந்த ஆசிரியர் திருப்பணியிலே ஈடுபட்டிருக்கின்ற அனைவருமே இப்படிப்பட்ட உயர்வான எண்ணங்களோடு கூட திருப்பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வது என்பது அது அவர்களுக்கும் ஒரு உந்துதலையும் அதன் மூலமாய் பயனடைகின்ற ஒவ்வொருவருக்கும் நல் அறிவையும் புகற்றி ஒளிமயமான எதிர்காலத்திற்கு அது வழிவகுக்கும் என்று சொல்லி அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆகவே இதனுடைய அடிப்படையிலே கொடுக்கப்பட்ட திருமறை பகுதிகளை கொண்டு கிறிஸ்து ஒரு நல்லாசிரியர், இயேசு ஒரு நல்லாசிரியர் என்றும் பவுல் ஒரு நற்செய்தியின் ஆசிரியர் என்றும் இரண்டு விதமான தலைப்புகளின் அடிப்படையில் உங்களோடு கூட இன்றைய நாளின் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இயேசு ஒரு நல்லாசிரியர், பவுல் நற்செய்தியின் ஆசிரியர். முதலாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நல்லாசிரியர் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அவர் நான் ஒரு சிறந்த ஆசிரியர் என்று எங்கேயும் அவர் தன்னை பெருமைப்படுத்தி கொண்டதாக தெரியவில்லை. ஆனால் அவர் வாழ்ந்த சமூகம் முழுவதுமே அன்றைய நாள் முதல் இன்றைய நாள் வரையிலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து போதித்ததை கேட்டு அதை அறிந்து அதன் மூலமாய் தங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்துகின்ற அனைவருமே அவர் ஒரு சிறந்த ஆசிரியர் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே யூத சமூகம் யார் ஒருவரை ஆசிரியர் என்று அழைக்கும் என்று சொன்னால், யூத ஜெப ஆலயங்களிலே ரபிமார்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஜெப ஆலயத்திலே போதிக்கின்றவர்களை ரபிமார்கள் என்று அழைப்பார்கள். அதோடு கூட பவுலடிகளார் சொல்லுகிறதைப் போல நான் கமாலியலின் பாதத்தில் அமர்ந்து படித்தவர் என்று பெருமையோடு சொல்லப்படக்கூடிய அளவிற்கு நியாய பிரமாணங்களையும் வாழ்வியலையும் ஒன்றிணைத்து இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிறதை ரபிமார்கள் தாங்கள் இருந்த இடங்களிலே ஜெப ஆலயங்களின் மூலமாக யூத சமூகத்திற்கு அவர்கள் ஆசிரியர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னுடைய ஊழியத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது யூத சமூகத்தில் இருந்த அனைத்து நிலையினரும் ஆண்டவரை ஒரு நல்ல போதகராக பார்த்தார்கள். குறிப்பாக லூக்கா 10:25 வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது, அப்பொழுது ஒரு வேதபாரகர், அதாவது நியாயப்பிரமாணங்களையும் மோசேயின் சட்டதிட்டங்களையும் சிறப்பாக கற்று அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அதற்காக கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் உருவாக்கி கொண்டு அதன்படி வழிநடத்தி வருகின்ற கூட்டத்தினர் தான் வேதபாரகர் என்று சொல்லுவார்கள். யூத சமூகத்திற்குள்ளாக இவர்கள் ஒரு மாபெரும் குழுவாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட வேதபாரகரில் ஒருவர் இந்த வாக்கியத்திலே சொல்லுகின்ற பொழுது, நல்ல போதகரே, நிலைவாழ்வை நான் உரிமையாக்கிக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் பார்த்து நல்ல போதகரே என்று அழைக்கின்றார். அது மட்டுமல்லாமல் யூத சமூகத்திலே சதுசேயர்களும் மிக பெருந்திரளாக இருந்தார்கள். அவர்களிலே ஒருவர் லூக்கா 20:28 வாக்கியத்திலே வாசிக்கின்ற பொழுது போதகரே என்று சொல்லி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அவர் அழைக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மத்தேயு 19:16 வாக்கியத்திலே மிகவும் பணக்கார இளைஞராக இருந்த ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்தித்து
நல்ல போதகரே என்று அழைக்கின்றார். நல்ல போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இவரும் இங்கே கேட்கின்றார். இப்படி வேதபாரகர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் பொதுநிலையினருக்கும் இப்படி எல்லோருக்குமே ஆண்டவர் ஒரு நல்ல போதகராக இருந்தார். ஒரு நல்ல போதகர் அல்லது ஒரு நல்ல ஆசிரியர் என்பது எதன் மூலமாய் தெரியும் என்று சொன்னால், அவருடைய போதனைகளை கேட்பதற்கு மக்கள் அதிகமாக கூடுகிறார்கள் என்று சொன்னால் அவர் நல்ல போதகர் என்று புரிந்து கொள்ள முடியும். அப்படியாகத்தான் லூக்கா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம் முதல் நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அங்கே 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கும் அதிகமான மக்களுக்கு அவர் போஷிக்கின்றார். அது எப்படி நிகழ்ந்தது என்று சொன்னால், ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்து அங்கே ஆண்டவர் தன்னுடைய இறையரசை குறித்த நற்செய்தியை அங்கே போதிக்கின்றார். அப்பொழுது அநேக மக்கள் நீண்ட நேரமாக அவருடைய போதனைகளை கேட்டுக்கொண்டு அங்கேயே தங்கிவிடுகிறார்கள். ஏறக்குறைய 5000த்திற்கும் அதிகமானோர். ஆகவே நீண்ட நேரமாக பசியை கூட பொருட்படுத்தாமல் ஒருவருடைய போதனையை 5000த்திற்கும் அதிகமானோர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த அளவிற்கு மக்கள் விரும்புகின்ற வகையிலே, அவர்கள் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே கடவுளுடைய சத்தியத்தை மக்களுக்கு சிறப்பாக எடுத்துரைக்கின்ற ஒருவராகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே செயலாற்றி இருக்கிறார். ஏன் அவர் நல்ல போதகர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த யூத சமூகத்திலே ஏதோ ஒரு சிலருக்கு மாத்திரமல்லாமல் எல்லோருக்கும் போதித்தார். அவர் ஒரு இடத்திலே போதித்தவர் மட்டுமல்ல. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23ஆம் வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது, அவர் கலிலேயா மற்றும் அதை சுற்றி இருந்த எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்து கற்பித்து வந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது, அவர் நகர்களிலும் கிராமங்களிலும் ஊர்களிலும் தொழுகை கூடங்களிலும் சுற்றி திரிந்து அவர் போதித்து வந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா இடங்களிலும் எல்லா மக்களுக்கும் தன்னுடைய ஆசிரியர் திருப்பணியின் மூலமாய் அநேக கருத்துக்களை, உண்மைகளை, சத்தியங்களை, ஆன்மீகத்தை, ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான வாழ்வியலுக்கு தேவையான காரியங்களை அவர் எடுத்துரைத்தார். ஓமைகளின் மூலமாக, கதைகளின் மூலமாக, வரலாறுகளின் மூலமாக, நியாயப்பிரமாணத்தின் மேற்கோள்கள் மூலமாக, மோசேயின் சட்டதிட்டங்களை குறிப்பிடுவதன் மூலமாக, இப்படி எந்தெந்த வகுப்பினருக்கு அல்லது எந்தெந்த மக்களுக்கு எப்படி எடுத்து சொன்னால் அவர்களுடைய மனநிலை புரிந்து கொள்ளுமோ, அல்லது எதை இவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்கின்ற தேவை ஏற்பட்டிருக்கிறதோ, அந்த சூழலுக்கேற்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மக்களுக்கும் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லியிருந்தார். குறிப்பாக புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு அதை மீண்டும் எடுத்து சொல்லுகின்றார். நாம் மார்க்கு 7ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வாக்கியங்களை வாசிக்கின்ற பொழுது, உள்ளே இருந்து வருகின்றவைகள் தீட்டுப்படுத்தும், வெளியிருந்து உங்களுக்கு உள்ளாக செல்லுகின்றவைகளை உங்களை தீட்டுப்படுத்தாது என்று ஒரு ஆழமான சத்தியத்தை சீடர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றார். இதை சீடர்களும் அங்கே இருந்த மக்களும் அப்பொழுது புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் தனிமையாக இருக்கின்ற பொழுது சீடர்கள் மீண்டும் இதை குறித்து இயேசுவினிடத்திலே கேள்வி எழுப்புகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், மார்க்கு 7ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வாக்கியங்களிலே, இது இன்னுமா உங்களுக்கு புரியவில்லை?
என்று சொல்லி மீண்டும் அதற்குரிய கருத்தினுடைய விளக்கத்தை எடுத்து சொல்லி அவர்கள் புரிந்து கொள்ளுமாறு அவர்களை பக்குவப்படுத்துகின்றார். இப்படி யார் ஒருவருக்கு எந்த விதமான புரிந்து கொள்ளுதல் நிலைமைகள் இருக்கிறதோ அதற்கு ஏற்ப அவரவர்களுக்கு அவர் போதிக்கின்றார். அவருடைய போதனையின் ஆற்றல் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், ஏறக்குறைய 3.5 ஆண்டுகள் மட்டுமே இந்த பூமியிலே அவர் போதித்தார். அப்படி போதித்ததன் மூலமாய் அநேக 1000 ஆண்டுகளாய், ஏறக்குறைய 2000 ஆண்டுகளை கடந்தும் அவருடைய போதனைகள் இன்னும் வாழ்ந்து வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், நாம் வாசிக்க கேட்டு லூக்கா 4ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை பார்க்கின்ற பொழுது அவர் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் போதித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பவர் அண்ட் அத்தாரிட்டி. அவர் தான் சொல்லுகின்ற ஒவ்வொரு சத்தியத்தையும் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் போதித்தது மாத்திரமல்லாமல் மக்கள் அதை புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே அவர் போதித்திருந்தார். இன்றைய நாட்களிலே ஆண்டவருடைய இந்த எல்லா போதனைகளையும் நாம் ஒன்றிணைத்து சிந்திக்கின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையை இந்த உலகத்திற்கு போதித்தார். மக்கள் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே அவைகளை போதித்தார். எல்லோருக்கும் எல்லா இடத்திற்கும் அதை போதித்தார். ஆர்வத்தோடு அவர் போதித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆம் அன்பானவர்களே, இந்த ஆசிரியர் திருப்பணியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒரு உன்னதமான ஊழியத்தை இந்த 5 விதமான காரியங்களின் அடிப்படையிலே அவர் போதித்திருக்கிறார். உண்மையை போதித்தார், அனைவரும் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே போதித்தார், எல்லோருக்கும் போதித்தார், எல்லா இடங்களிலும் போதித்தார், ஆர்வத்தோடு போதித்திருக்கிறார். இதனாலே தான் அவர் சென்ற இடங்களிலெல்லாம் பெரும் திரளான மக்கள் ஒன்று கூடி வந்தார்கள். பரிசேயர்களும் சதிசேயர்களும் வேதப்பாரர்களும் பணக்காரர்களும் ஏழைகளும் எல்லா நிலையிலிருந்த மக்களும் அவருடைய போதனையை கேட்பதற்காக ஒன்று திரண்டு வந்தார்கள். ஆம் அன்பானவர்களே, இப்படி ஒரு ஆசிரியர் இந்த உலகத்தினுடைய மக்களுக்கு அல்லது ஒரு குரு தன்னுடைய சீடர்களுக்கு, தன்னுடைய மாணவர்களுக்கு எப்படி போதிக்க வேண்டும் என்கின்ற அனைத்து சத்தியங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த போதனையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற மற்றொரு உண்மை என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதன்படி நாம் வாழ்ந்திருப்பது தான். நாம் கற்றுக்கொண்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுவது தான் நம்முடைய ஆசிரியராகிய நம்முடைய குருவாகிய, இதை சிறப்பாய் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற நல்ல ஆசிரியராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான சீடர்களாக, உண்மையான விசுவாசிகளாக அல்லது உண்மையான மாணவர்களாக இந்த பூமியிலே நாம் வாழ முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய ஆசிரியராக, என்னுடைய போதகராக, என்னுடைய ஆண்டவராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னால், அவர் எனக்கு போதித்திருக்கின்றவைகளை என்னுடைய வாழ்க்கையிலே நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதை இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் அந்த ஆசிரியருக்கு, அந்த குருவிற்கு நாம் நிறைவேற்றுகின்ற நியாயமான நீதியான மரியாதை. ஆகவே ஆண்டவரை நல்லாசிரியர் என்று நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுதே அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற நற்போதனைகளை இந்த பூமியிலே வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு சத்தியத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, பவுல் ஒரு சிறந்த நற்செய்தியின் ஆசிரியராக இருக்கின்றார். நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதி அப்போஸ்தலர்கள் 22ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பவுலடிகளார் ஒரு பெருமையாக சொல்லுகின்றார், நான் எருசலேமிலே
கமாலியேலின் பாதத்திலே அமர்ந்து நான் கற்றுக்கொண்டவன். நம்முடைய மூதாதையருடைய சட்டதிட்டங்களை, அதாவது நியாயப்பிரமாணங்களையும் மோசையின் சட்டங்களையும் ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்த கமாலியேலின் பாதத்திலே அமர்ந்து நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி பெருமையாக சொல்லுகின்றார். அப்படி கற்றுக்கொண்டது நிமித்தமாக அவர் பிற்காலத்திலே அவருடைய ஊழியத்திலே அந்த திறமைகளை அவர் வெளிப்படுத்தி காட்டுகின்றார். சவுலாக இருக்கின்ற பொழுது தீவிரமாக கிறிஸ்துவனுடைய கருத்துக்களை எதிர்க்கின்ற ஒரு யூத மதத்தினுடைய தீவிரமான செயல்பாட்டாளராக அவர் வெளிப்படுகின்றார். கிறிஸ்து அவரை சந்தித்த பொழுது அவர் மனம் மாறியது நிமித்தமாக ஒரு தீவிரமான கிறிஸ்துவனுடைய செயல்பாட்டாளராக அவர் மாறிவிடுகின்றார். தன்னை குறித்து அநேகர் கேள்வி கேட்கின்ற பொழுதுதான் அவர் இதை எடுத்து சொல்லுகின்றார். நான் எருசலேமிலே கமாலியேலின் பாதத்திலே அமர்ந்து அவரிடத்தில் நான் கற்றுக்கொண்டவன் என்று சொல்லி தன்னுடைய ஆசிரியரை குறித்து அவர் பெருமையோடு எடுத்து சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது அவர் தொழுகை கூடங்களிலே, குறிப்பாக தமஸ்குவிலே, அங்கே தான் முதலாவதாக, அதாவது சவுலாக இருந்து பவுலாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு முதலாவதாக தமஸ்குவிலே தன்னுடைய போதனை அவர் துவக்குகின்றார். அப்பொழுது தொழுகை கூடங்களிலே, அதாவது யூத ஜெப ஆலயங்களிலே இயேசுவே இறைமகன் என்று சொல்லி மிக தெளிவாக அவர் போதிக்கிறதை நாம் காணுகின்றோம். அப்படியாகவே 14ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்கள் 14ஆம் அதிகாரம் முதல் வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது பவுலும் பர்னபாவும் ஒன்றிணைந்து யூதர்களும் கிரேக்கர்களும் அடங்கியிருக்கின்ற அந்த திருச்சபையிலே மிக திறமையோடு கூட, அதாவது அந்த ஜெப ஆலயத்திலே மிக திறமையோடு கூட ஆண்டவரே கிறிஸ்து என்பதை அங்கே பிரசங்கிக்கிறார்கள். அதன் மூலமாய், அந்த போதனையின் மூலமாய் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் அநேகராக மாறுகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் தொடர்ந்து 17ஆம் 18ஆம் வாக்கியங்களை வாசிக்கின்ற பொழுது இக்கோனியாவிற்கு தப்பிச் செல்லுகிறார்கள். அதாவது ஒரு இடத்திலே அவர்கள் ஒரு கருத்தை கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு புதிய சத்தியமாக்கிய ஆண்டவரை எடுத்து சொல்லுகின்ற பொழுது அதன் மூலமாய் அங்கே ஒரு கலகம் ஏற்படுகின்றது. ஆகவே அங்கிருந்து அவர்கள் தப்பிச் செல்லுகிறார்கள், இக்கோனியாவிற்கு செல்லுகின்றார்கள். அங்கேயும் நற்செய்தி அறிவிக்கின்றார். அதாவது தப்பி பிழைப்பதற்காக சென்றிருக்கின்ற ஒரு இடத்திலே அங்கேயும் ஒரு நற்செய்தி அறிவித்து விடுகின்றார். அங்கிருந்து மீண்டும் அங்கே கலகம் உண்டாகிறது. அங்கிருந்து தர்பைக்கு தப்பித்து செல்லுகின்றார். அங்கேயும் நற்செய்தியை அறிவிக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் 15ஆம் அதிகாரத்திலே எங்கேயெல்லாம் இவர் நற்செய்தியை அறிவித்தாரோ அங்கேயெல்லாம் கலகங்கள் உண்டாகிறது. கலகங்கள் ஏன் உண்டாகிறது என்று சொன்னால், யூதர்களும் கிரேக்கர்களும் ரோமர்களும் இப்படி பல்வேறு நிலையினர் தங்களுடைய பழமையான சத்தியங்களிலிருந்து புதுமையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அதை எதிர்த்து நிற்கின்றவர்கள் மூலமாக அங்கே கலகம் உருவாகிறது. அப்பொழுது யூதர்கள் அல்லாதவர்கள், யூதர்கள் என்கின்ற ஒரு பெரும் பிரிவு அங்கே ஏற்படுகிறது. குறிப்பாக விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள், விருத்த சேதனம் செய்யாதவர்கள் என்கின்ற ஒரு பெரிய பிளவு ஏற்படுகின்றது. இந்த கருத்தின் மூலமாய் அங்கே உருவாக்கப்படுகின்ற திருச்சபைகளுக்குள்ளாக குழப்பங்கள் ஏற்படுகிறது. இப்படி குழப்பம் ஏற்படுகின்ற பொழுதுதான் அப்போஸ்தலர்கள் 15ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பவுலும் அவரோடு இருந்தவர்களும் மீண்டும் எருசலேமுக்கு செல்லுகிறார்கள். அங்கு எருசலேமிலே ஏற்கனவே பேதுருவும் பல்வேறு அப்போஸ்தலர்களும் இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை வல்லமையோடு கூட செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த இரண்டு குழுவும் ஒன்றிணைந்து இப்படி யூதர்கள் அல்லாதவர்கள், விருத்த சேதனம் செய்தவர்கள் செய்யாதவர்கள் என்கின்ற ஒரு பிரிவினை நம்முடைய புதிய திருச்சபைகளில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை குறித்து நாம் ஒரு தீர்மானத்தை
மேற்கொண்டு அதனுடைய அடிப்படையிலே நம்முடைய நற்செய்தி பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சிந்தித்து அதற்கென்று அவர்கள் நீண்ட நேரமாக அமர்ந்து அங்கே அருமையாக அந்த வாக்கியம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர்கள் 15ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வாக்கியங்களை வாசிக்கின்ற பொழுது இதை அவர்கள் ஆராய்ந்து பார்த்து நெடுநேரமாய் விவாதித்து திருத்தூதுவர்கள் எல்லாம் அப்போஸ்தலர்களாம் ஒன்று கூடி திருச்சபைக்குள்ளாக ஒரு கருத்து ஒற்றுமையை உருவாக்குகின்ற வகையிலே நெடுநேரமாக அமர்ந்து ஆராய்ந்து பார்த்து ஒரு முடிவை மேற்கொண்டு கிறிஸ்து இயேசுவினுடைய நற்செய்தி யார் ஒருவருக்கும் அபாயத்தை அல்லது வேறுபாடுகளை உண்டாக்குகின்ற வகையில் இருக்கக்கூடாது என்ற முடிவை மேற்கொள்ளுகிறார்கள். இது கல்வி அறிவின் மூலமாய் அவர்கள் பெற்றிருக்கின்ற நற்செய்தியின் அடிப்படையிலே அவர்கள் மக்களுக்கு போதிக்க வேண்டும். உண்மையானதை, சரியானதை, சத்தியமானதை குழப்பம் ஏற்படுத்தாத வகையிலே தன்னுடைய மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தின் அடிப்படையிலே அப்போஸ்தலர்கள் ஒன்று கூடி இங்கே முடிவெடுத்து அந்த முடிவின் மூலமாய் அவர்கள் மக்களுக்கு மீண்டும் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவிக்கும்படியாய் புறப்பட்டு செல்லுகிறார்கள். இது மாத்திரமல்ல, எங்கேயெல்லாம் பவுலடிகளார் எந்தெந்த நகரத்துக்கு செல்லுகிறாரோ பொதுவாக அவர் செல்லுவதை காட்டிலும், அவராக சென்றதை காட்டிலும் நற்செய்தியின் மூலமாக ஏற்பட்ட கலகத்திலிருந்து அங்கே இருந்த விசுவாசிகள் அவரை தப்பிக்க வைக்கும்படியாய் வேறு இடத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள். அப்படித்தான் அவர் பல இடங்களுக்கு அதிகமாக செல்லுகின்றார். அப்படியாக 17ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியத்திற்கு செல்லுகின்ற பொழுது தெசலோனிக்கேவுக்கு செல்லுகின்றார். அங்கேயும் ஆண்டவரை குறித்து அவர் அறிவிக்கின்றார். அப்பொழுது உலகமெங்கும் கலகத்தை உண்டாக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தி பரவுகிறது. இப்படி இந்த உலகம் முழுவதுமே கடவுளுடைய போதனையை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையை அந்தந்த நபர்களுக்கு, இடங்களுக்கு ஏற்ப போதிக்கின்ற ஒரு சிறந்த வல்லுனராக பவுலடிகளார் செயல்படுகின்றார். அது மாத்திரமல்லாமல் 17ஆம் 18ஆம் அதிகாரங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் மன்றங்களிலே, அதாவது பொது மன்றங்களிலே, பொது கூடங்களிலே அவர் எழுந்து நின்று மக்கள் மத்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகின்றார். அதாவது அவர் ஏதென்ஸ் பட்டத்தில் இருக்கின்ற பொழுது அரையப்பாகு என்கின்ற மன்றத்திலும் எபேசுவிலே திறந்து என்கின்ற மன்றத்திலும் 2 மன்றங்களிலும் மக்களை கூடி வர செய்து ஆண்டவராகிய சத்தியத்தை அவர்கள் விரும்புகின்ற வகையிலே அவர் எடுத்துரைக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் அந்த காலத்திலே நாம் அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியத்திலே வாசிக்கின்ற பொழுது 2 தத்துவ அறிஞர்கள் இருக்கிறார்கள். எபிக்கூரர் அண்ட் ஸ்தோயிக்கர் என்கின்ற 2 மெய்யியல் அறிஞர்கள், பிலாசபர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மெய்யியல் அறிஞர்கள் 2 அங்கே இருக்கிறார்கள். அவர்களை கூட சந்தித்து பவுல் தன்னுடைய கருத்துக்களை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றார். அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கருத்துக்களை இவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்திற்கு ஏற்ப மாற்றி அமைத்து மீண்டும் அவர் செல்லுகின்ற இடங்களிலே அவர் போதிக்கின்றார். இப்படி பவுலடிகளார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை எங்கேயெல்லாம் அவர் சென்றாரோ அங்கேயெல்லாம் பரப்பிக் கொண்டே இருந்தார். அதாவது அவருடைய திருப்பணி எப்படி அமைந்தது என்று சொன்னால், சூழலுக்கு ஏற்ப சாதுரியமாக, தைரியத்தோடு, அறிவாற்றலோடு எல்லா இடங்களிலும் எல்லா மக்களுக்கும் ஒரு சிறந்த போதனையாளராக பவுலடிகளார் செயல்பட்டார். அவருடைய அறிவாற்றலும் சூழலுக்கு ஏற்ப போதிக்கின்ற திறமையும், சாதுரியமாக போதிக்கின்ற திறமையும், தைரியத்தோடு எல்லாரிடத்திலும் பேசுகின்ற அந்த திறமையும் அநேக மக்களை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தியது. யூதர்களையும், கிரேக்கர்களையும், எபிரேயர்களையும்
இன்னும் அவர் எங்கே எங்கே சென்றாரோ அவர்கள் எல்லாருக்கும் அவர்களுக்கு ஏற்ப நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு சிறந்த ஆசிரியராக அவர் செயல்பட்டார். ஆகவே தான் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நற்செய்தியை நான் அறிவிக்கும்படியாய், அநேகருக்கு போதிக்கும்படியாய் என்னுடைய உயிரையும் கூட ஒரு பொருட்டாக நான் எண்ணவில்லை என்று சொல்லுகின்றார். தி இன்பார்ன் நேச்சர் என்று சொல்லுவார்கள். த டீச்சிங் அல்லது எஜுகேட்டிங் கெப்பாசிட்டி என்று சொல்லப்படுகின்ற அடுத்தவர்களுக்கு போதிக்கின்ற அந்த திறமை பவுலடிகளாருக்கு ஒரு பிறப்பூக்கமாகவே, இன்பார்ன் நேச்சர் என்று சொல்லப்படுகின்ற பிறப்பின் அடிப்படையிலே ஏற்பட்ட ஒரு இயல்பாகவே மிக தெளிவாக தெரிகிறது. ஆகவே இதன் மூலமாகத்தான் அவர் அநேக மக்களை, இந்த உலகம் முழுவதையும் 3 முறை சுற்றி தெரிந்து 1000 மக்களை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தின சிறந்த நற்செய்தியின் போதகராக அவர் எழும்பினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆம் அன்பானவர்களே, அவர் ஒரு சிறந்த போதனையாக எழுதி வைத்த ஏறக்குறைய 13க்கும் அதிகமான நற்செய்தியின் கடிதங்களைத்தான் நம்முடைய திருமறையிலே, புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசித்து அதை பின்பற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆம் அன்பானவர்களே, அவர் போதித்தது, அவர் சாதித்தது, அவர் நிறைவேற்றியது எல்லாம் அவர் ஒரு நற்செய்தியை எந்த அளவிற்கு சிறந்த வகையிலே மக்களுக்கு போதித்திருக்கிறார் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவரை ஒரு சிறந்த நற்செய்தி ஆசிரியராக நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி கொண்டிருக்கின்ற, அவருடைய சத்தியங்களை கற்றுக்கொண்டிருக்கின்ற நாம், அவர் நமக்கு ஆசிரியராக இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்னவென்று சொன்னால், அவர் நமக்கு அருளி இருக்கின்ற நற்செய்தியின் உண்மைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பவுலடிகளாரை இப்போது இருக்கின்ற எந்த ஒரு கிறிஸ்தவ சமூகமும் நேரடியாக பார்த்தது இல்லை. ஆனால் பவுலடிகளாரை அறியாத கிறிஸ்தவர் எவரும் இல்லை. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய நற்செய்தியின் ஆற்றல். புரியாத மக்களுக்கு அல்லது யாருக்கு எப்படி எடுத்து சொன்னால் அந்த நற்செய்தி அவர்களுக்கு புரியுமோ அப்படி எடுத்து சொல்லுகின்ற ஒரு ஆசிரியர் திருப்பணியின் அடிப்படை தன்மையை அவர் நமக்கு போதித்திருக்கிறார். இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பவுலடிகளாரும் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியான சிறந்த ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அதன் மூலமாய் நாம் அறிவையும் விசுவாசத்தையும் நம்முடைய வாழ்வியலையும் ஒன்றிணைந்து அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகின்றோம். இவைகளோடு கூட இணைந்து நீதிமொழிகளின் ஆக்கியோன் மிக அருமையாய் சொல்லுகின்றார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே 1ஆம் வாக்கியத்திலும் 2ஆம் வாக்கியத்திலும் 5ஆம் வாக்கியத்திலும் 7ஆம் வாக்கியங்கள் நாம் வாசிக்கிறதைப் போல, நீங்கள் அறிவையும் மெய் உணர்வையும் தேடி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அறிவையும் மெய் உணர்வையும் நீங்கள் தேடி பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஆசிரியரிடத்திலிருந்து ஒரு கருத்தை, ஒரு சத்தியத்தை, ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது அல்லது அதை நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அந்த உண்மை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை, ஒரு புதிய உணர்வை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த மெய் உணர்வு என்பது மிக மிக அவசியம். இது கல்வியின் மூலமாகவோ ஒன்றை கற்றுக்கொள்வதன் மூலமாகவோ ஏற்படுகின்ற ஒரு உணர்வு அல்ல. மாறாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஆண்டவரை விசுவாசிக்கிறதின் மூலமாக அல்லது சொல்லப்பட்ட நற்செய்தியை விசுவாசிக்கிறதின் மூலமாக தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு உன்னதமான உணர்வு. அதைத்தான் நன்மை தீமை பகுத்தறியத்தக்கதான ஞானம் என்று சொல்லி யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியத்தில் நாம் வாசிக்கிறோம். யோவான் 4:17 யோவான் 14:17 யோவான் 14:26 நாம் வாசிக்கின்ற பொழுது,
தூய ஆவியானவர் வந்து உங்களுக்கு உண்மையை உணர்ந்து கொள்ளுகின்ற பக்குவத்தை கொடுப்பார் என்று சொல்லுகிறார். நன்மை தீமை பகுத்தறியத்தக்கதான ஆவியின் ஏவுதலை உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறார். அதைத்தான் இன்சைட், மெய் அறிவு என்று சொல்லி நாம் உணர்கின்றோம். அந்த மெய் அறிவு தான் இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது பல்வேறு விதமான மகிழ்ச்சியிலும் துன்பங்களிலும் போராட்டங்களிலும் உயர்வுகளிலும் தாழ்வுகளிலும் நாம் வாழுகின்ற பொழுது அதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி தூய்மையாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த வாழ்க்கையின் தத்துவங்களை உணர்வுகளை கற்றுக் கொடுப்பதுதான் நமக்கு அந்த மெய் உணர்வு. அந்த மெய் உணர்வாக தூய ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே இருக்கின்ற பொழுதுதான் அவர் ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்து அந்த உள்ளத்திற்குள்ளாக நமக்கு உணர்வுகளை உருவாக்கி கொடுக்கிறார். இது சரியானது, இது தவறானது, இது உண்மையானது, இது பொய்யானது, இது பரிசுத்தமானது, இது அசுத்தமானது என்று சொல்லி நமக்கு ஒரு சிறந்த ஆசிரியராக தூய ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே வாசமாயிருந்து மெய் உணர்வாக நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான உயர்வான ஆசிரியராக தூய ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே இருந்து மெய் உணர்வை நமக்கு கட்டளையிடுகின்றார். அந்த மெய் உணர்வை நாம் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற அந்த வாழ்க்கை முறையிலே நாம் வாழ்வோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே உயர்ந்தவர்களாக தூய்மையானவர்களாக உன்னதமானவர்களாய் நாம் வாழ்ந்து சிறக்க முடியும். ஆகவே தூய ஆவியானவராய் நம்முடைய உள்ளங்களிலே வாசமாயிருக்கின்ற அந்த சிறந்த ஆசிரியரினுடைய வழிநடத்துதலின்படி இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து சிறப்போம். ஆண்டவர் தாமே இந்த வாக்கியங்களை நமக்கென்று ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன். ஆண்டவருடைய சத்தியத்தை விசுவாசத்தோடு கேட்டிருக்கின்ற நாம் யாவரும் ஒன்றிணைந்து அவருடைய விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உறுதி செய்து கொள்ள வண்ணமாக அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரில்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உழித்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபையின் அறிவிப்புகளை செயலர் அவர்கள் அறிவிக்க கேட்போம். திருச்சபைக்கான அறிவிப்புகள். இன்றைய ஆராதனையில் காணொளி மூலமாக கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் நல்வாழ்த்துக்களை திருச்சபையின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். மறு அறிவிப்பு வரும் வரையில் ஆராதனைகள் தொடர்ந்து ஆன்லைன் மூலமாக நடைபெறும். சபையார் திருச்சபையில் பதிவு செய்துள்ள தொடர்பு எண்ணுக்கு ஆன்லைன் லிங்க் அனுப்பப்படும். இதை பயன்படுத்தி சபையார் ஆன்லைன் ஆராதனையில் பங்கு பெறலாம் என்பதை திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். சந்தா கவர் காணிக்கை மற்றும் தோத்திர காணிக்கைகளை ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ள காணிக்கை பெட்டிகளில் படைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகை இன்று மாலை 5 மணிக்கு ஜூம் மீட் மூலமாக நடைபெறும். வாலிபர் ஐக்கிய சங்க கூடுகை இன்று மாலை 5 மணிக்கு கூகுள் மீட் மூலமாக நடைபெறும். நமது ஆலயத்தின் புதிய வாட்ஸ்அப் எண் 8925793396. இந்த எண்ணை சபையார் தங்களின் மொபைல் ஃபோனில் பதிவு செய்து கொள்ளவும். இந்த எண்ணை திரையில் காண்போம். இனி திருச்சபையின் அறிவிப்புகள் இந்த வாட்ஸ்அப் மூலம் சபையாருக்கு அனுப்பப்படும். இந்த வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் பெயர்களை திரையில் காண்போம். பிறந்தநாள் திருமண நாள் காண்கிற யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறோம். கடவுள் தாமே இந்த புதிய வருடத்தை இவர்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக.
இந்த வாரத்தின் வாக்குத்தத்த வசனம், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். 1 நாளாகமம் 4:10. ஆமேன். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் திரளாம் மிகுதியே. அருள் ஏராளம், அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாயல்ல திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் பொழியும் இந்நேரமே, அருளின் மாரியை தாரும் ஜீவதயா பரரே. அருள் ஏராளம், அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாயல்ல திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் இயேசு வந்தருளுமே, இங்குள்ள கூட்டத்திலேயும் இறங்கி தங்கிடுமே. அருள் ஏராளம், அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாயல்ல திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளம், அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாயல்ல திரளாய் பெய்யட்டுமே. Showers of blessing, this is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, precious reviving again, over the hills and the valleys, sound of abundance of rain. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, send them upon us, O Lord. Grant to us now a refreshing, come and now honor thy word. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead.
திரளாய் பெய்யும் இயேசு வந்தருளுமே இங்குள்ள கூட்டத்திலேயும் இறங்கி தங்கிடுமே அருள் ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே அருள் ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே அருள் ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே அருள் ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே. திருமண அறிக்கை. நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திரு எட்வர்ட் துரை, திருமதி ஜெயா ஆகியோருடைய மகள் செல்வி பிரியா என்பவருக்கும், தூத்துக்குடி நாசரேத் பேராயும் சிஎஸ்ஐ ஜியோன் நகர் குருசேகரத்தை சேர்ந்த திரு கோயில்ராஜ், திருமதி செல்வி ஆகியோருடைய மகன் செல்வன் சாலமோன் ஜோசப் என்பவருக்கும் திருமணம் நடைபெறப் போகிறது என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கிறேன். இவ்விருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாதபடிக்கு நியாயமான தடையாவது காரணமாவது உங்களில் யாருக்காவது தெரியுமானால் அதை திருச்சபை ஞாயிற்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் திருமண அறிக்கை. திருமண அறிக்கை தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயும் சிஎஸ்ஐ தூய மத்தேயு ஆலயம் கிழக்கு தாம்பரத்தை சேர்ந்த திரு மேத்யூ அன்பழகன், திருமதி ஜொகன்னாள் ரஞ்சித குமாரி ஆகியோருடைய மகன் செல்வன் ஜோசன் மேரிசிக் என்பவருக்கும், டிஇஎல்சி அற்புதநாதர் ஆலயம் தேமூர் கருமாச்சி குருசேகரத்தை சேர்ந்த திரு எட்வர்ட் ஜேம்ஸ், திருமதி கிறிஸ்டினால் ஆக்னஸ் ஆகியோருடைய மகள் செல்வி எல்சா கிரேஸ் என்பவருக்கும் திருமணம் நடைபெறப் போகிறது என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கிறேன். இவ்விருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாதபடிக்கு நியாயமான தடையாவது காரணமாவது உங்களில் யாருக்காவது தெரியுமானால் அதை திருச்சபையின் ஆயருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் திருமண அறிக்கை. திருமண அறிக்கை நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திரு எஸ்டி ஜான்சன், திருமதி சுகந்தி மிரியம் ஆகியோருடைய மகன் செல்வன் ஸ்டீஃபன் சாம்வெல் என்பவருக்கும், நம்முடைய பேராயத்தை சேர்ந்த மந்தவெளி குருசேகரம் சிஎஸ்ஐ தூய லூக்கா ஆலயத்தை சேர்ந்த திரு பொன்ராஜ், திருமதி ஜெய்சீலி ஆகியோருடைய மகள் செல்வி ஸ்வர்ண அகஸ்டா என்பவருக்கும் திருமணம் நடைபெறப் போகிறது என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கிறேன். இவ்விருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாதபடிக்கு நியாயமான தடையாவது காரணமாவது உங்களில் யாருக்காவது தெரியுமானால் அதை திருச்சபையின் ஆயருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் திருமண அறிக்கை. திருமண அறிக்கை நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திரு ஜெயக்குமார், திருமதி சுமதி ஆகியோருடைய மகன் செல்வன் ஜோதி பாபு என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயும் திருப்பத்தூர் கிறிஸ்துநாதர் ஆலய குருசேகரத்தை சேர்ந்த திரு வில்சன் ராஜசேகர், திருமதி ஜெயந்தி மரகதம் ஆகியோருடைய மகள் செல்வி ஜெபிமா நான்சி என்பவருக்கும் திருமணம் நடைபெறப் போகிறது என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கிறேன். இவ்விருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாதபடிக்கு நியாயமான தடையாவது காரணமாவது உங்களில் யாருக்காவது தெரியுமானால் அதை திருச்சபையின் ஆயருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் திருமண அறிக்கை.
மீண்டுமாக ஆண்டவருடைய திருநாம மகிமைக்கென்று நாம் யாவரும் ஒன்றிணைந்து 108ஆம் திருப்பாடலை பாடுவோம். கிருபையிதே தேவ கிருபையிதே என்கின்ற 108ஆம் திருப்பாடலை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுவோம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே சரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அருயிரன்பர எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன், அருயிரன்பர எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே சரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே சரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தேன், நித்திய ஜீவனை நாம் பற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தேன், நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே சரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பானவர்களே,
நிறைவு இறைவேண்டல் மற்றும் இறையாசிற்கு பிறகு முடிவு கவிகளிலே 2ஆம் கவிகளை நாம் பாடுவோம். கர்த்தர் தந்த ஈவுக்காக என்கின்ற 2ஆம் கவியை இறையாசிற்கு பிறகு நாம் பாடுவோம். ஜெபம் செய்வோம். வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்களை வழிநடத்துகிற தெய்வமே, இதோ நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உம்முடைய சமூகத்திற்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. சிறப்பாக தங்களுடைய திருமண நாட்களையும் பிறந்த நாட்களையும் காணுகின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இன்னுமாய் தங்களுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை ஆண்டவர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் என்று சொல்லி நன்றி அறிதலான உள்ளத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரசனத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து நீர் மகிழ்ச்சியை, சமாதானத்தை, நல்வாழ்க்கையை, ஆண்டவரே சிறப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் அவர்களை வழிநடத்தும்படியும் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, திருமண அறிக்கை வாசிக்க கேட்ட பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உடைய கரங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரீர் கண்மலையாக உம்மீது தங்களுடைய குடும்பத்தை அவர்கள் கட்டுவதற்கு எம் தேவன் தாமே உம்முடைய ஞானத்தையும் பலனையும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தையும் இதோ இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு நிறைவாய் தாரும். திருமண ஆராதனைக்காக குடும்பங்கள் ஈடுபட்டு நிறைவேற்றுகின்ற ஒவ்வொரு முன்னேற்பாடுகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து தாரும். ஆம் ஆண்டவரே, தங்களுடைய சுகவீனங்களுக்காக, பலவீனங்களுக்காக இதோ உம்மை நோக்கி பார்க்கிற மக்கள் அநேகமாக இருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த பெருந்தொற்று காலத்தினுடைய சுகவீனங்கள், பலவீனங்கள் மக்களை நெருக்கி கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மீது விசுவாசம் கொண்டிருக்கிறோம். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளிட நிற்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற மக்கள் மீது எம் ஆண்டவருடைய வல்லமையான பரிசுத்த கரம் இறங்கி வரட்டும். நீர் பரிசுத்தப்படுத்தும், நீர் பலப்படுத்தும். ஆண்டவரே, நீர் சுகப்படுத்தும்படி நம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, இதோ விசுவாசத்தோடு கூட உம்முடைய ஆராதனையிலே இதோ இந்த காணொளியின் மூலமாய் பங்கு கொண்ட ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எம் தேவனுடைய வல்லமையான பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து வழிநடத்தட்டும். ஆண்டவரே, நீர் அருளுகின்ற மகிழ்ச்சி, உம்முடைய சமாதானம், உம்முடைய நல்வாழ்வு உம்முடைய பிள்ளைகளிடத்தில் நிறைந்திருக்கட்டும். ஒவ்வொரு இல்லங்களிலும் எம் தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நிறைந்து ஆண்டவரே உம்முடைய மகிழ்ச்சியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை செய்யும். உம்முடைய பாதுகாவலும் உம்முடைய பராமரிப்பும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிறைவாக இருக்கட்டும். நீர் ஆசீர்வதியும், நீர் பலப்படுத்தும். ஆண்டவரே, நீர் வழிநடத்தும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் இன்றும் என்றும் எல்லா நாட்களிலும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோடு நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய சமூகத்திலும் ஆண்டவருக்கு சாட்சியாய் நாம் தொடர்ந்து நிலைத்திருப்போம்.
ஆண்டவருடைய திருப்பெயராலே ஆமேன்.